ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? சனி பகவான் எங்க வர? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் நீங்க பாடலாம். அற்புதமான நிலைமை. லாபத்துக்கு வர சனி பகவான். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படின்னா பாருங்க. அப்படி மீனத்துக்கு வர சனி பகவான். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர. ரிஷபராசிக்காரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம். ரொம்ப நாளாக போட்டு வாட்டி எடுத்தார்ப்பா சனி பகவான், நல்ல வேளை நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர. லாஸ்ட் 2.5 இயர்ஸாக நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ எல்லாத்துலேயும் ஒரு விடிவு காலம். இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறார்? நம்ம ராசியை பார்க்க போகிறார். ராசியை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா சோம்பேறித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது. ரிஷபராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கணும். புலம்பக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் புலம்புவாங்க. என்ன வேலை, என்ன ஆஃபீஸ், ஒன்றும் சரியில்லையேம்பா. இப்போ மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது? என்ன மேரேஜ், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், கல்யாணம் பண்ணி ஒன்றும் இல்லை வாழ்க்கை, ஏண்டா பண்ணினோம்னு இருக்கும்பா. உன் காலேஜ் எப்படி போகிறது? என்ன படிப்பு, இந்த படிப்பு படித்து என்னத்தை வேலை கிடைக்க போகிறது? இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்னத்தை புலம்புறா பாருங்க. சனி பகவான் பார்வை மேலே விழுந்துடுதுன்னு அர்த்தம்.